إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அருள் நிறைந்த ரமதான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதனுடைய இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக இந்த மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில இந்த ரமதான் மாதம் பற்றிய ஏராளமான சிறப்புகளும் ஏராளமான கவனம் எடுக்க வேண்டிய இபாதத்துகளும் நமக்கு பல வகைகளில் நினைவூட்டப்பட்டு இருக்கும். உரைகளின் வாயிலாக, கட்டுரைகளின் வாயிலாக இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அதன் நோக்கம் குறித்தும் நாம் அறிந்து வைத்திருப்போம். என்றாலும் கூட அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், நினைவூட்டுவீராக. நினைவூட்டுதல் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுவதன் அடிப்படையில் இந்த ரமதான் மாதம் தொடர்பாக நாம குறிப்பாக கவனம் எடுக்க வேண்டிய சில செய்திகளை இந்த உரையின் வாயிலாக நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தினுடைய நோக்கம் குறித்து சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சவாதிகளாக நீங்கள் ஆகக்கூடும் என்று அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். அந்த இறையச்சத்தை அடைவதற்கான முன்னேற்பாடுகள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, அதற்கான தயாரிப்புகள் என்ன இருக்கிறது. பல ரமதான் மாதங்களை கடந்து வரக்கூடிய நாம் எந்த ரமதான் மாதம் நம்மை இறையச்சவாதிகளாக மாற்றியது என்பதை சீர்தூக்கி சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். காரணம், இந்த ரமதான் மாதம் போன்ற அமல்களை வாரி தரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இறைவன் சிலருக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகளாகும். பல மனிதர்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைய முடியாத சூழ்நிலையில் சென்றிருக்கலாம், அல்லது அடைந்த பிறகும் கூட அதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியாத அலுவல்களில், நோய்களில் தடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் நமக்கு இந்த ரமதான் மாதத்தை அடைய செய்து அதில் நோன்பு நோக்கக்கூடிய, நின்று வணங்கக்கூடிய ஆரோக்கியமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் அந்த வாய்ப்பை முழுமையாக நாம எப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ரமதான் நமக்கு அந்த ரமதானுக்கு பிறகு இறையச்சவாதிகளாக நம்மை மாற்றியது? ரமதானுக்கு முன்னால் என்னிடத்தில் இருந்த அமல்களில் இருந்த கவனக்குறைவுகள் களையப்பட்டு செய்ய தவறிய அமல்களை எல்லாம் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய அமல்களில் ஆர்வமிக்கவர்களாக எந்த ரமதான் நம்மை மாற்றியது? எந்த ரமதானுக்கு முன்னால் நம்மிடத்தில் இருந்த தவறுகளை எல்லாம் களைந்து இபாதத்துகள்ல, கடமையான உபரியான இபாதத்துகள்ல இறைவனுக்கும் இந்த இறை மார்க்கத்திற்கும் நேரம் ஒதுக்கக்கூடிய நல்லடியார்களாக மாற்றியது என்பதை சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலான மனிதர்கள் ரமதானுக்கு பிறகு எந்தவித மாற்றங்களையும்
அடைந்து கொள்வது இல்லை. ரமதானுக்கு முன்னால் ஒருவருடைய வாழ்க்கை எப்படி கழிந்திருக்குமோ அதே போலவே ரமலானிலும் கழிகிறது, ரமலானுக்கு பிறகும் கழிகிறது என்றால் அது என்ன நம்மில் இறையச்சத்தை ஏற்படுத்தியது, என்ன மாற்றத்தை இந்த ரமலான் ஏற்படுத்தியது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த மாற்றத்தை ஒவ்வொரு வருடமும் அடையாமல் கடந்து விடுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதற்கான தயாரிப்புகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்காதவர்களாக ஒரு வழமையில நாம இந்த ரமதானை கடக்கின்றோம். ரமதான் மாதம் என்றால் நோன்பு நோக்க வேண்டும், 5 கடமைகளில் அது ஒன்று என்று சிறு வயதிலிருந்து நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்து சொல்லி வளர்க்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ரமதான் மாதத்தை கடந்து விடுகிறோமே தவிர, இறைவன் சொன்ன நோக்கத்தை உணர்ந்து இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொண்டு அதனுடைய முழுமையான பலனை அடைந்து மாற்றம் பெறக்கூடியவர்கள், இறைவனை நெருங்குவதற்கு முயலக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்களாகத்தான் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரா, எல்லா அமல்களுக்கும் ஒரு வேகம் உண்டு, ஒரு தீவிரம் உண்டு. வகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரா, அதே போல அந்த வேகத்திற்கு என்று ஒரு தளர்ச்சி உண்டு என்று சொன்னார்கள். இப்ப ரமதான் மாதம் வந்த உடல், ரமதான் அல்லாத மாதங்கள்ல கடமையான தொழுகையை நிறைவேற்றாதவர்கள் கூட ரமதான் மாதங்கள்ல கடமையான தொழுகைக்கும் உபரியான தொழுகைகளுக்கும் பள்ளிவாசல்ல ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்வதை பார்க்கிறோம். வீடுகள்ல குர்ஆனை எடுத்து வைத்து ஓதாதவர்கள் கூட போட்டி போட்டு கொண்டு குர்ஆனை ஓதுவதற்கு முயல்வதை பார்க்கிறோம். அந்த ரமதான் துவக்கம் என்பது, அந்த ரமலான் மூலமாக நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் என்பது துவக்கத்தில் நமக்கு அமல்கள் மீதான அதீத ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் ஒரு 10 ரமலான், ஒரு 10 நோன்பு கடந்து சென்று விட்டது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமல்களில் ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. ரமதானுக்கு பின்னால் அது சுத்தமாக காணாமல் போய்விடுகிறது. எந்த அளவிற்கு என்றால், இரவு தொழுகையில இருந்த கூட்டம், காலையில பெருநாள் தொழுகையில இருந்த கூட்டம் லுஹருடைய தொழுகைக்கு இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கு தான் அந்த இறையச்சம் என்பது ரமதான் நிறைவை அடைந்த மறுநாளே காணாமல் போகின்ற அளவிற்கு தான் இந்த ரமதான் மாதம் நமக்கு எந்தவித மாற்றத்தையும் தராததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்ப இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது போல எல்லா அமல்களும் செய்ய துவங்கும் போது ஒரு வேகத்தோடு, ஒரு ஆர்வத்தோடு, அபிமானத்தோடு செய்கின்றோம். காலம் செல்ல செல்ல அதில் ஒரு தளர்ச்சி, அதில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டு அது காணாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், வளமையில நாம நோன்பு நோக்க கூடாது. சிறு வயதில இருந்து பழக்கப்படுத்தப்பட்டது போல நோன்பை நோக்க கூடாது. ரமதானை அடைந்து விட்டோம் அதனால நோன்பு நோக்கின்றோம், ரமதானை அடைந்து விட்டோம் அதனால பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், ரமதானை அடைந்து விட்டோம் அதனால குர்ஆனை ஓதுகிறோம் என்கிற மாதிரியான ஒரு நிலையில் நாம அமல்களை ஈடுபாடு காட்டாமல், எல்லா விதமான அமல்களுக்கும் ஒரு முன் ஏற்பாடோடு, முன் தயாரிப்போடு, உள ரீதியாக நம்மை தயார்படுத்தி கொண்டு இறைவனை நெருங்குவதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். உலக ரீதியான காரியங்களிலேயே எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் திடீரென்று செய்யப்படக்கூடிய காரியங்கள் அது நீடித்து நிலைத்து நிற்பதில்லை, அது தடுமாற்றங்களை சந்திப்பதை பார்க்கிறோம். அப்ப நீண்ட நெடிய நம்முடைய வாழ்வியலுக்கான ஒரு பயிற்சி வருடா வருடம் ஒரு மாதத்துல கொடுக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்தை பற்றி பிடிப்பதற்கான ஒரு பயிற்சி மாதமாக இந்த ரமதான் மாதம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீண்ட நெடிய பயிற்சியில நாம இறை மார்க்கத்தை பற்றி பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த 1 மாத கால பயிற்சிக்கென்று சில முன் ஏற்பாடுகள், முன் தயாரிப்புகள் நம்முடைய மன ரீதியாக நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல கவனம் எடுக்காத காரணத்தினால தான் அமல்கள் ஆர்வமூட்டப்பட்ட அதே வகையில அது தளர்ச்சியும் கண்டுவிடுகிறது. அதில் அடிப்படையாக பார்த்தோம் என்றால், ரமதானுக்கென்று தயாரிப்புகள் என்று வந்தவுடன் வெளி விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவோம். வீடுகளை சுத்தப்படுத்துவது, சஹர் உணவுக்கு, இஃப்தார் உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, பெருநாளுக்கு ஆடை எடுப்பது போன்ற விவகாரங்களை எல்லாம் ஒரு பரபரப்போடு ஓட்டம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையில இந்த முஸ்லிம் சமுதாயம் ரமதான் மாதத்தில் இருக்கும்.
அதையெல்லாம் தாண்டி இந்த ரமதானுடைய நோக்கம் இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை அடைந்து கொள்வதற்கான நிய்யத்து என்ன, அதனை எந்த வழியில் நாம் அடைந்து கொள்வது என்பது பற்றிய கவனமே எடுக்காத காரணத்தினால்தான் இதனை நாம பல நேரங்களில் தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒருவர் எதை எண்ணுகிறாரோ அதை தான் அடைந்து கொள்வார், அதுதான் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப எந்த ரமதானை எடுத்துக்கொண்டாலும் ரமதானுடைய நோக்கம் இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே இந்த ரமதான்ல நான் இறையச்சவாதியாக மாறணும் என்கிற நிய்யத்தை முதலில் நாம வைக்கிறோமா? அந்த நிய்யத்து தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த எண்ண ஓட்டத்தையே நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வராமல் ரமதான் வந்துவிட்டது என்பதற்காக எல்லோரையும் போல வருடா வருடம் அமல் செய்வது போல கடந்து கொண்டு இருந்தோம் என்றால், அதற்கான முன்னேற்பாடே நம்முடைய உள்ள அளவில் தயாராகவில்லை என்றால் அதனால் அதனுடைய பலனையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது. அப்ப எந்த ஒரு காரியத்திற்கும் உள ரீதியாக தயார்படுத்துவது இருக்கிறதே, அது மிக மிக அவசியமாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயமாகவும், அந்த முன் தயாரிப்புகளுக்கும் சில நன்மைகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதையும் திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடமையான தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கடமையான தொழுகையை கூட ஒருவர் கடைசி நேரத்தில் உதுவு செய்துவிட்டு ஓடி போய் தொழுவதை விடவும், அந்த தொழுகைக்காக முன்னமே உழு செய்துவிட்டு காத்திருப்பது, அந்த தொழுகைக்காக அதிகமான அடிகளை எடுத்து வைத்து பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்வது, ஒரு தொழுகை நிறைவு செய்யப்பட்ட பின்னர் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது, இது போன்ற தொழுகைக்கான முன் தயாரிப்புகள் இருக்கு பாருங்க. இது எவ்வளவு உயர்வான விஷயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் தெரியுமா? உங்களுடைய தீமைகளை அழித்து அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தரஜாவை உயர்த்தக்கூடிய 3 விதமான விஷயங்கள் இது. எதுவெல்லாம்? தொழுகைக்கு முன்னமே ஒழு செய்துவிட்டு அதிகமான அடிகளை எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வது, அதே போல ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்த நிலையிலேயே வேறு வேறு அலுவல்கள் நமக்கு ஈடுபட்டு இருந்தாலும் நம்முடைய உள்ளம் அந்த ஒதுவோடு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்த நிலையிலேயே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி தொழுகையில ஒரு முன் தயாரிப்போடு உள்ள அளவில் நாம இருப்பது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிபாத், எல்லை காவல் பணிக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு எல்லையை, ஒரு நாட்டினுடைய எல்லை காவல் காக்கக்கூடிய ஒரு போர் வீரன், அவன் எதிரி படையினர் தன்னுடைய நாட்டிற்குள் வந்து விடாமல் எப்பொழுதும் தயாரான நிலையில எப்படி நின்று காவல் காப்பானோ, அவன் உணவையும் உறக்கத்தையும் தியாகம் செய்துவிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியில எவ்வளவு கவனமாக இருப்பானோ, அது மாதிரி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு தொழுகையில இருந்து மறு தொழுகைக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் கூட ஒதுவோடு அடுத்த தொழுகைக்கு தயாராக இருப்பான். அந்த இடைவெளி என்பது, அந்த தொழுகைக்கான காத்திருப்பு என்பது அவனை மனோ இச்சைகளை பின்பற்றுவதை விட்டும் மற்ற பாவங்களின் பக்கம் அவனை தள்ளுவதை விட்டும் தற்காக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த பணியை ஒரு எல்லை காவல் பணிக்கு ஒப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக எந்தவித தயாரிப்புகளும் இல்லாமல் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களிலே நாளைக்கு ஒரு மகத்தான ஒரு பணியை நோக்கி புறப்பட போகின்றோம், செய்ய போகின்றோம், ஆனால் உள்ள அளவில் நாம எந்த தயாரிப்பும் இல்லை என்று சொன்னால் அது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளமாக இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. போருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை தெளிவான முறையில எடுத்துரைக்கின்றான். நயவஞ்சகர்களுடைய நிலையை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, வலவ் அராதல் குரூஜ லஅத்து லஹு உத்தார், அவர்கள் போருக்கு புறப்பட வேண்டும் என்று நாடி இருந்தால் அதற்கான முன் தயாரிப்புகளை, முன் ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருப்பார்கள். வலாகின்ன கரிஹல்லாஹு இன்பாஸஹும், என்றாலும் அல்லாஹ் அவர்கள் புறப்படுவதை வெறுத்து ஃபதப்பத்துஹும், அவர்கள்
புறப்படாமல் தடுத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு எப்படி அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வகீல குஊத மஅல் காயிதீன், போருக்கு புறப்படாம அமர்ந்திருக்கிறார்களே அவர்களோடு நீங்களும் அமர்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால் அவர்கள் புறப்படாமலேயே அமர்ந்து விட்டார்கள் என்று நயவஞ்சகர்கள் போரில் இருந்து நழுவக்கூடிய காரணமாக அல்லாஹ் எதை சொல்லுகின்றான்? அதற்கான முன் ஏற்பாடு அவர்கள் செய்வதில்லை. நாளைக்கு புறப்பட போறோம், இன்னைக்கு அதற்கான முன்னேற்பாடு செய்யணும்ல, அதற்கான தளவாடங்களை பயண பொருட்களை ஏற்பாடு செய்யணும், வீட்டில் செய்து கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும், வசியத்தில் போன்ற எல்லா விதமான விவகாரங்களையும் ஒரு மனிதன் போருக்கு சென்றால் திரும்பி வருவானா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டிய நயவஞ்சகர்கள் எந்த ஒரு துரும்பையும் அசைக்காமல் அவர்கள் அமர்ந்தே இருந்தார்கள். அதன் காரணத்தினால சில மூமின்களும் அதுல இருந்தாலும் கூட நயவஞ்ச அவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக மன்னிக்கப்பட்டார்கள். ஆனால் நயவஞ்சகர்களுடைய தன்மை எப்படி இருந்தது என்றால் அதற்கு ஒரு முன்னேற்பாடு கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க வராம என்ன காரண சாக்கு போக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா முதல்ல நீங்க சோதனை செஞ்சு பாருங்க, அவங்க தயாரிப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, முன்னேற்பாடே செய்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த ஒரு மகத்தான பணிக்கு நம்முடைய உள்ளத்தை முதல்ல தயார்படுத்தாமல் இருப்பதை நயவஞ்சகர்களுடைய செயலை அல்லாஹ் குறிப்பிட்டு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இருக்கும் பொழுது ஒரு அடியான் இந்த ரமதான் மாதத்தில் நுழையும் பொழுது, நான் இந்த மாதத்தில் இறையச்சம் தான் நோக்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே இந்த மாதத்தில் நான் இறையச்சத்தை அடைந்து கொள்ளணும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கணும், நான் இதுவரைக்கும் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் இருக்கக்கூடிய அமல்களை செய்ய துவங்கணும், அதெல்லாம் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக நான் இறைவனிடத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக என்னுடைய உழைப்பை கொடுக்கணும் என்பது போன்ற நியத்துகள் எத்தனை பேர் ரமதானுக்கு முன்னால் வைக்கிறோம், அதற்கான முயற்சிகள் செய்கிறோம், அதற்கான திட்டமிடல்களை செய்கிறோம். யோசித்து பாருங்கள், பல பேருக்கு காலை மாலை துவாவை ஓதுவது கூட பலகால கனவாக இருக்கும். அப்படிதானே? காலையிலே மாலையிலும் சில துவாக்களை ஓதுவது என்பது இறை நினைவில் நம்மை வைத்திருக்கும், இறை பாதுகாப்பில் வைத்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம அந்த துவாக்களை மரணம் செய்து ஓத வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கான முயற்சி எடுக்க மாட்டோம். அது மாதிரி நாம செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் விட்ட அமலாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தனி மனித குறைகளாக இறைவன் மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிழைகளாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் சரி செய்வது கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நான் இறையச்சவாதியாக மாற வேண்டும் என்கிற நியத்திற்கு முதல்ல இந்த ரமதான் மாதத்துல நாம முன்னுரிமை வழங்க வேண்டும். அதுதான் தயாரிப்பு, அதுதான் மகத்தான பணிக்காக நாம செய்யக்கூடிய முன்னேற்பாடாக இருக்கிறது. அது அல்லாமல் வீட்டை சுத்தபத்தமாக பார்த்துக் கொள்வது, மற்ற பேரிச்சம்பழங்கள் வாங்கி போடுவது, உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை தேடிக்கொள்வதற்கான வகையான உணவுப் பொருட்களை எடுத்து, அதெல்லாம் இரண்டாவது விஷயம். அதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை. அந்த அருட்கொடைகளுக்காகவே அவனுக்கு 2 மடங்கு நன்றி செலுத்த வேண்டிய நாம் அவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாக மாறுவதற்கு நம்முடைய உள்ளத்துல எந்த நியத்தையும் வைப்பதில்லை, எந்த முயற்சியும் செய்வதில்லை. திருமறை குர்ஆன் உடனான தொடர்பு எந்த அளவிற்கு இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நாளை மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ்விடத்துல புகார் அளிப்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை கேலிக்குரியதாக ஆக்கிவிட்டது, அலட்சியப்படுத்தி விட்டது என்று நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்வதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆன் என்றால் ஒரு காலத்துல இந்த சமூகத்துல ஏதோ ஒரு புரோகிதம் செய்யக்கூடிய வேதம் போல, சுக துக்க நிகழ்வுகளுக்கு மந்திர ஓதக்கூடிய ஒரு புத்தகம் போல பார்க்கப்பட்டது. அதற்கு பின்னால் மொழிபெயர்ப்புகள் வந்த பிறகுதான் அது வாழ்க்கை வழிகாட்டி என்பதை அறிந்து நாம வைத்திருக்கிறோம். அப்படி அறிந்த பின்னரும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்பதை தெரிந்த பின்னரும் கூட அந்த குர்ஆனில் இருந்து சில வரிகள் தினந்தோறும் படிக்கணும். இந்த குர்ஆனை அல்லாஹ் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அறிவுரை என்று சொல்லுகின்றான். வஷிஃபாஉல் லிமா ஃபீ சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நோய் நிவாரணி என்று சொல்லுகிறான்.
அப்படிப்பெல்லாம் சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரே முன்மாதிரியாக நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை அறியாதவர்களாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே, அதன் உடனான தொடர்பையே இல்லாதவர்களாக இருக்கிறோமே. இப்ப நாமும் வாழ்க்கையில கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் அந்த இரண்டு பொறுப்பையுமே கை கழுவியவர்களாக ஏதோ வாழ்க்கை போற போக்களை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் அது என்ன மாதிரியான இறையச்சத்தை நம்மிடத்தில் உண்டாக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். குர்ஆன் என்பது அகில உலக மக்களுக்கான வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வழிகாட்டியை முஸ்லிம்களே பற்றி பிடிக்காத நிலையில இருப்பதற்கு காரணம் இறையச்சம் என்பது அதுதான் நம்மை நேர்வழிப்படுத்தும், அதுதான் சரியான இலக்கை நோக்கி ஈருலகத்திலும் நமக்கு உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றுத்தரும் என்பதை பற்றிய அச்சமோ சிந்தனையோ கவலையோ இல்லாமல் முழுக்க முழுக்க உலகத்தில் நான் வெற்றி பெற்றால் போதுமானது என்பதை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டம் தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நேர்வழி என்பது யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வேதம் யாருக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். முதலில் முத்தகை இறையச்சவாதிகளுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டும். அப்ப இறையச்சம் என்பதே இல்லாத காரணத்தினால தான் இந்த குர்ஆன் உடனான தொடர்பே இல்லாமல் இருக்கிறோம். அதுவும் இந்த ரமதானுடைய மாதத்தில், இந்த மாதத்தில் கூட குர்ஆனை புரட்டாதவர்களாக இருப்பவர்கள், அல்லது இந்த மாதத்தில் மட்டும் புரட்டிவிட்டு மற்ற மாதங்களில் எல்லாம் தூக்கி அலமாரியில் வைத்தபடி இருப்பவர்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரமதானின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய இறையச்சம் என்பது மிக பிரதானமான விஷயமாக நோக்கமாக இருக்கிறது. அப்ப அதனை ஒவ்வொரு வருடமும் தவறவிட்டவர்களாக நாம கடக்கக்கூடிய ரமதான் என்பது நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் அளிக்காது. அல்லாஹுக்கு அந்த நோன்பின் மூலமாக எந்தவித ஹாஜத்தும் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு அடியான் தன்னுடைய பொய்யான பேச்சு, பொய்யான பழக்க வழக்கங்கள், தன்னுடைய மார்க்க முரணான பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிடாமல் வெறுமனே உணவையும் பானத்தையும் மட்டும் தியாகம் செய்துவிட்டு நோன்பு வைக்கிறானே, அதனால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த ரமதான் மாதத்தை ஒவ்வொரு வருடமும் கடக்கும் பொழுதும் அதனுடைய முழுமையான பலனை அடைந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு மிக பிரதானமாக முதலில் நம்முடைய உள்ளத்தில் இந்த ரமதான்ல இறையச்சத்தை அடைவதுதான் நம்முடைய முதல் இலக்கு என்பதை மிக பிரதான நியத்தாக கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக சரியான இலக்கோடு இந்த ரமதானை அடைந்து அதன்படி பயணித்து அதனுடைய நோக்கம் உணர்ந்து முழு பலனை அடைந்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் பயணம் தொடர்பாக திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட நாடினால் வத்தஸவ்வது பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பயண ஏற்பாடுகளிலேயே சிறந்தது உங்களுடைய இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுபோலதான் இந்த ரமதான் மாதத்தில் நாம ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளிலும் முதன்மையானதாக இந்த இறையச்சம் என்பது இருக்கிறது. அதனை அடைந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும். அதுல அந்த இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்கான ஒவ்வொரு அமலையும் நாம பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் செய்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பது என்பது இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்கான முதன்மை படியாக இருக்கிறது. நபிமார்கள், நல்லடியார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம புரட்டி பார்த்தோம் என்றால், நபித்தோழர்களுடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி பார்த்தோம் என்றால், அவர்கள் தாம் செய்த அமல்களில் அலட்சியமாக கவனமற்று பெருமிதத்தோடு இருந்ததில்லை. அதான் தொழுகின்றோமே, அதான் ஓதுகின்றோமே, அதான் நோன்பு வைக்கிறோமே என்கிற மாதிரி இருந்ததில்லை. மாறாக இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லா இறை கட்டளைக்கும் கீழ்ப்படிந்த பின்னாரும் கூட, காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்த பின்னரும் கூட
ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பணியை பொருந்திக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து தன்னுடைய அமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்று கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும், ஒவ்வொரு தொழுகையையும், ஒவ்வொரு திக்ரையும் அந்த அமலை செய்து முடித்த பின்னர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காலையில ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிய பின்னரும், தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ருகளை ஓதிய பின்னரும், இந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது நான் சரியான கவனத்தோடு இருந்தேனா என்பதை நினைவூட்டி பார்க்க வேண்டும். இந்த திக்ருகளை ஓதிய பின்னர் ஓதும் பொழுது சரியான முழுமையான கவனத்தோடு இருந்தேனா, அல்லது என்னுடைய விரல்களும் நாவுகளும் அசைத்துக் கொண்டே இருந்தது, நம்முடைய கண்களும் கவனமும் வேறு எங்கோ இருந்ததா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உபரியான இரவு வணக்கங்களை நிறைவேற்றிய பின்னர் இந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய கவனம் முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து இருந்ததா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய அமல்கள் ஒவ்வொன்றையும் இப்படி சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நாம அமல்களில் பேணுதலானவர்களாக இறையச்சத்தை நெருங்குவதற்கு அது மிக உயர்ந்த ஒரு வழியாக இருக்கும். அதே போல இந்த ரமதானுடைய காலங்கள்ல எதுவெல்லாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய அமல்களை வீணடிக்குமோ, எதுவெல்லாம் யாரெல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பயனற்றவர்களாக இருக்குமோ, அது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டு நாம் தூர விலகி இருக்க வேண்டும். அது நம்முடைய செல்போன்கள் சார்ந்த, வலைதளங்கள் சார்ந்த அல்லது தொலைக்காட்சிகள் சார்ந்த தீய பொழுதுபோக்கு கேளிக்கை விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தீய நட்பு வட்டாரங்கள் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக நம்முடைய மறுமைக்கு எதுவும் பயன் இருக்கிறதா, இல்லை என்றால் அவர்களை விட்டு தூரமாக விலகி இறை நினைவில் திளைப்பதற்கு முயலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பழக்க வழக்கமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பொறுத்துத்தான் அமைந்துவிடும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் ஆகிவிடுவான். எனவே எது போன்ற நட்பு வட்டம், எது போன்ற சூழலை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பதில் கவனம் பேணட்டும் என்று சொன்னார்கள். அப்ப மறுமைக்கு பயனளிக்காத நம்முடைய நட்பு வட்டாரங்கள், உறவுகள், நாம் அதிகமாக நேரம் செலவிடக்கூடியவர்கள் அல்லது நேரம் செலவிடக்கூடிய இந்த பொருட்கள், இவையெல்லாம் நம்மை மார்க்கத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில நேரம் செலவழிக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமான நிலையில் நமக்கு இருந்தது என்று சொன்னால் அது போன்ற விவகாரங்களை எல்லாம் விட்டு நாம தள்ளி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப இந்த அடிப்படையில நம்முடைய அமல்களை பேர் ஆர்வத்தோடு இந்த ரமதான் மாதத்தில செய்வதோடு மட்டுமின்றி அந்த ஒவ்வொரு அமலையும் சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாகவும், அதே போல நம்முடைய அமல்களை கெடுக்கக்கூடிய வீணான காரியங்களில் தள்ளக்கூடிய, மறுமை சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய விவகாரங்களை எல்லாம் விட்டு தூர விலகி இருந்து, எப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் மக்களை எல்லாம் விட்டு தனித்து ஹிரா குகையில் இறைவனை தியானிப்பதை விரும்பினார்களோ, அது போல மக்கள் சூழ இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளம் இறைவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அச்சத்தையும் அடைவதாக நோக்கமாக கொண்டு இருக்க வேண்டும். அந்த நிய்யத்தை முதன்மையாக கொண்டு இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி நாம முழுமையான பலனை அடைந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.